ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 16வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம அந்த அட்வென்ட் நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அட்வென்ட் என்றால் வருகை என்ற அர்த்தம். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் இந்த நாள்ல தியானிக்கலாம். அது மாத்திரமல்ல, எதற்காக இயேசு வந்தார் என்பதை குறித்து, முதல் வருகையை குறித்து நம்ம இந்த நாள்ல பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக வந்தார் என்பதை இந்த பார்ட்ல பாக்குறோம். பாவிகளை ரட்சிக்கவே. சரி, பாவம் எங்க தொடங்கினது என்று பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை தேவன் படைத்தார், மகிழ்ச்சி என்று கண்டார். அவருடைய சாயல்ல படைத்து எல்லாம் நன்மையா இருக்கிறது என்று கண்டார். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துல அவர்களை வைத்த பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் பிறந்தது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதன் பின்பாக ஒவ்வொரு சந்ததியிலும் பாவம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். எதற்காக? பாவத்திலிருந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார். எப்படி? கடவுளே மனிதனாய் பிறந்தார். பிறந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க வேண்டும். பாவியா இருக்கிற நாம் முதலாவது கீழ்ப்படியாம இருந்த காரியத்திலிருந்து மீட்கப்படுவதற்காக தான் இயேசு தன்னை பூலோகத்திலே பிறந்து பாவமே செய்யாமல் 33 வருடம் வாழ்ந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாய், வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனாய் பிறந்து 33 வருடங்கள் ஊழியத்தின் பாதையிலும் இருந்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெரிந்து இன்னைக்கு ஆவியா அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். வந்ததின் நோக்கம் அதான். பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. என்ன சிஸ்டம்? பாவத்துக்கு பரிகாரம் என்று பலி செலுத்தலான்னு சொல்லி ஒரு நியமனம் இருந்தது மோசே காலத்துல. ஆடையோ மாடையோ பலி செலுத்தினார்களா பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, ஆடு மாடு சாகிறது தான் ஜாஸ்தி ஆச்சு ஒழிய பாவம் குறைஞ்சிச்சான்னு பார்த்தா பாவம் குறையல. அப்பதான் தேவன் திட்டத்தை மாத்துக்கிறார். ஐயோ, இவங்களுக்கு எப்படி பாவம் செய்யாம வாழ்றதுன்னே தெரியலன்னு தான் தன்னுடைய சொந்த குமாரனை, பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சினார். அப்போ அவர் 33 வருஷம் வாழ்ந்தார் பாவமே செய்யாமல். அவர் தான் பலியா கொடுக்கிறார். பலியா கொடுத்து நம்மளை மீட்டு எடுப்பதற்காக ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் பாருங்க, லூக்கா 19:10 அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எங்க வந்திருக்கிறாரு? நம்ம உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறார். எது? இழந்து போனதை. எதை இழந்துட்டோம்? மகிமையை இழந்துட்டோம். கர்த்தருடைய உறவை இழந்து விட்டோம். கர்த்தர் நமக்காக வைத்திருந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இழக்கிற நிலைமையில இருக்கிறோம். எதனால? பாவத்தினால. அப்ப இழந்து போனதை ரட்சிக்கவும் இழந்து போனதை மீட்கவுமே அவர் வந்திருக்கிறார். சிலுவையில அவர் என்ன பண்ணார்னா, நம்ம இழந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, அந்த காரியங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக தான் தன்னை பலியாகி கொடுத்தார். பாவமே செய்யாத மனுஷன் பலியானார். யாருக்காக? உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் வந்திருக்கிறார்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக வந்திருக்கிறார்னா, நம்ம உள்ளத்துல நம்ம பாவம் செய்யாம வாழ்வதற்கு உதவி செய்வதற்காக பரிசுத்தாவியானவர் வடிவத்துல நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் எப்படி நம்ம கிட்ட பேச முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? அழகா ஆண்டவர் சொல்றார். 2 தீமோத்தேயு 3:17 அழகா சொல்றாரு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப தேவ வார்த்தை மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இடைப்படுகிறார். எப்ப? டெய்லி உறவு வேணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். வேதத்தை தியானிச்சீங்கன்னா தேவன் உங்களோடு கூட பேசுவார். நீங்க உங்க விண்ணப்பத்தை வைக்கலாம். அது விண்ணப்பத்துக்கான பதிலும் அந்த வேத வார்த்தையில இருக்கும். ஒருவேளை வியாதிக்காண்டி விடுதலை கேட்கறீங்கன்னா அதுவும் வேத வார்த்தை மூலமாவே கிடைக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா? வேத வார்த்தை மூலமா கிடைக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரத்துல சீடர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்க இப்ப நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போறேன்னு சொன்னீங்களே, ஆயத்தப்பட்டு நான் திரும்பி வருவேன். ஆனா நான் போன நாட்கள்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னார். யார் அந்த தேற்றரவாளனா? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
ஆவியானவர் இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறார், நம்மளோடு கூட வந்திருக்கிறார், நம்ம உள்ளத்திலே வந்திருக்கிறார். எப்படி நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரே கூட நின்று உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப வந்திருக்கிற தேவனை நாம் எவ்வாறு அங்கீகரிக்கிறோம், அல்லது அவரோடு இருக்கிற உறவுல நம்ம எப்படி இருக்கிறோம், எவ்வளவு பலப்படுத்தி இருக்கிறோம், அவர்கிட்ட கேட்கிறோமா, அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூணாவது காரியம் பாருங்க, ஆண்டவர் மேகங்களோடு கூட வருகிறார் என்று சொல்லியிருக்குது. எதுல? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, கண்கள் யாவும் பார்க்கும் சொல்லிருக்குது. ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மரித்தவர்கள் ஒரு பகுதியில் இருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்க. அவர் வருகையில இடம்பெறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், 3 பிரிவா இருக்கும். அந்த 3 பிரிவுல ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா நம்ம அவர் வருகையை நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லுது. மேகங்களோடு கூட வரப்போகிறார் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? முக்கியமா நம்ம இந்த நாள்ல தியானிக்க வேண்டிய விஷயமே இதான். 2வது வருகைக்கான ஆயத்தங்கள்ல நம்ம ஈடுபடுகிறோமா? 2வது வருகைக்கான ஆயத்தங்கள்னா, அவர் திருப்பி வரும் பொழுது பாலகனாக பிறந்தார், இப்போ ஜட்ஜா வரப்போறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். எதுக்கு நியாயம் தீர்க்க வருகிறார்? நம்ம செய்த பாவத்துக்கு தக்க பலன். அழகா தேவன் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 96:13 சொல்லுகிறார், தேவன் சத்தியத்தினால நியாயம் தீர்க்க வருகிறார். சத்தியத்தினாலனா வேத வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா வேத வார்த்தையின்படி நமக்கு முடிவு உண்டு. வேத வார்த்தையின்படி நம்ம செய்ததுக்கெல்லாம் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான வாழ்ந்தோமானால் அல்லது மாம்சத்தின் கிரியையில செயல்பட்டோமானால் அதுக்கான பிரதிபலனை நம்ம அனுபவிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்களும் நரகத்துக்கு போறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வேத வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் பரலோகத்தில் இடம்பெறுவார்கள், தேவனோடு கூட இருப்பார். பாவத்திலே இருக்கிறோம் சொன்னா கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைக்குள்ள இருப்போமானால் நாம் நரகத்தில் இடம்பெறுவோம் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்ம எதுக்கு இருக்கிறோம் என்பது நம்ம நிதானிக்க முடியாது. ஆனா கர்த்தர் தான் அதை முடிவு செய்வார். ஆனா அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு? சங்கீதம் 96:13 வார்த்தையினால நியாயம் தீர்ப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை நாம் புரிந்து இருக்கணும். வார்த்தையை கையாளுகிறவர்களா இருக்கிறோமா, வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களா இருக்கணுமா என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வந்தார், வந்திருக்கிறார், வருகிறார் என்று நான் சொன்னேன். அப்போ வந்தவர் நம்ம உள்ளத்துல வந்திருக்கணும். வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் மூலமா நம்ம இருதயத்துல வாசம் பண்ணிருக்கணும், நம்மளோடு கூட உறவு வைத்திருக்கணும். வருகிறார் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் முகமுகமாய் உம்மை தரிசிப்பதற்கு எனக்கு பாக்கியம் உண்டானால் நான் அதை அனுபவிக்க வேண்டும். இல்ல நான் மரித்துட்டேனாலும் நீர் நியமித்திருக்கிற இடத்துக்கு, பரலோக நீர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கு நான் பங்கு பெற வரணும் என்ற மனநிலையிலே வேத வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தோம்னா அதுல இடம்பெற முடியும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எப்படிங்க இருக்கிறோம்? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? வந்தார், வந்திருக்கிறார், வருகிறார். இந்த 3 காரியத்தையும் மனசுல வச்சுக்குவோம். இந்த அட்வென்ட் நாட்கள்ல இதையே தியானித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவருடைய 2வது வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வந்தார், வந்திருக்கிறார், வருகிறார் என்று நாங்க பார்த்த ஆண்டவரே, இந்த 3 வார்த்தைகளையும் 3 வசனங்களையும் எங்க இருதயத்துல பதித்து வைத்து எங்க வாழ்நாளை நீடித்து தர நாட்கள் வரைக்கும் வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. கிருபையினால நடத்துங்க. பாவம் செய்யாதபடி வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணிருக்கிறோம். அகஸ்டஸ் செல்லத்துறை என்ற பேர்ல இருக்கு. தயவாய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னா, இல்ல உங்க குடும்ப பிரச்சனை இருக்குதுனாலும் கவுன்சிலிங்காக என்னுடைய நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்காக ஜெபித்து அதுக்கான ஆலோசனையை கொடுக்க முடியும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.